ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்கள் பணப்பெட்டியோட பணத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் மக்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா போய் அதை தொடக்கூட வந்து மாட்டேங்கிறாங்க. அண்ட் டிஸ்கஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்படா இது, யாரா எடுப்பாங்க, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு தான் வந்து இருக்காங்களே தவிர 9 லட்சங்க, 9 லட்சம். ஆனால் பிக் பாஸ் வச்சாரு பாருங்கள், செம்ம ட்விஸ்ட்டு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர் என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் வந்து வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா பணப்போட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான், 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகி போகும். பட் இந்த சீசனை பொறுத்த வரலையும் அப்படியெல்லாம் கிடையாது. கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம் அப்படின்ட்டாரு. 5 லட்ச ரூபாயிலேருந்து 3.5 லட்ச ரூபாய் தெரியுமா வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. சடனாக வந்து பார்த்தாக்கா 9 லட்சம் வருது. ஸோ இந்த மாதிரி மாறி வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான திங்கிங் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டஸ்டண்ட்டுக்கு எடுக்கலாமா வேணாமா, எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நல்ல அமௌண்ட்டாக இருக்கும். ஏன்னா 9 லட்சம் வச்சுருக்காங்க, சடனாக வந்து குறைஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை சடனாக வந்து ஒரு 20 லட்சம் வச்சுட்டாங்கன்னா அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா மணி பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா 9 லட்சத்துலேருந்து கூடவும் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கல்ல. ஒருவேளை வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 20 லட்சம் அந்த மாதிரி வச்சாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து வந்திருக்கு. ஸோ இதனால் 2 தரப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பூர்ணிமா அவர்கள் வந்து நான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் இருக்காங்களான்னு தெரியல. பட் பணப்பொட்டியை எடுக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லிட்டு ஒரு 2-3 டேஸாக வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்து 5 லட்சத்துக்கு மேலே போனாவே அது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் தான், ஸோ அதனால் நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கிறது, நம்ம விசித்ரா மேம் வந்து எடுத்துட்டாங்க பணப்பொட்டியை, அவங்க தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் வந்து பேசிகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மாயா 9 லட்சம் எல்லாம் தாண்டிச்சு அப்படின்னாங்க கண்டிப்பாக மாயா அவர்கள் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ், விஷ்ணு இவங்கெல்லாம் போட்டு ஒரு கலக்குன ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அந்த பணத்தை பற்றி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக அர்ச்சனாவும் சேர்ந்து. அர்ச்சனா அவர்களுக்கு வந்து எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்குது. ஆனாலும் அவங்க வீட்டில் இருந்து ஒரு க்ளூ வந்து கொடுத்துட்டாங்க, தயவுசெய்து எடுக்காதமா, 2 வீக்குக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே நான் வந்து கண்டினியூ பண்ணணும், ஏன்னா அதுதான் வந்து எங்களுடைய ஃபேமிலி வந்து சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கண்டினியூ பண்ணுறதா முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பணப்பெட்டி பக்கம் அர்ச்சனா அவர்கள் போக மாட்டாங்க. பட் 9 லட்சம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகை தான். ஏன்னா கடைசி வரைக்கும் போய் நீங்கள் ரன்னரப் ஆனால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0 ரூபாய் தான் கிடைக்கும். கொடுத்த சம்பளம் மட்டும்தான் உங்களுக்கு மிச்சமாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவெல்லாம் கிடைக்காது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த வாரத்துக்கான சம்பளம் உங்களுக்கு வந்துடும். 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு சம்பளம் வரனாலே 2 லட்சம் தான் போகும். அப்படி 9 லட்ச ரூபா எடுத்தீங்க அப்படின்னா கூட 9 லட்சம் மைனஸ் 2 லட்சம் ஈக்குவல் டு 7 லேக்ஸ். 7 லேக்ஸோட வந்து வீட்டுக்கு போகலாம். என்ன அந்த பேரும் புகழும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும், இவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். ஸோ அதனால் அவங்க பார்த்து டிசைட் பண்ணிப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைவ் அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு தவிர சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.